மற்றொரு அண்மை செய்தி. ரப்பா ரப்பான்னு அறுத்துடுவேன் என புஷ்பா 2 படத்தில் அல்லு அர்ஜுன் பேசிய வசனம் சர்ச்சையாக இருக்கிறது. இதே வசனத்துடன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் வைத்திருந்த பதாகையும் தற்பொழுது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புஷ்பா 2 வசனத்தால் ஆந்திர அரசியலில் கொந்தளிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வசனத்தால் அங்கு அரசியல் களத்தில் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சியினரை மிரட்டுவதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். கூடுதல் விவரம் என்ன? ஆந்திராவினுடைய பிரதான எதிர்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் சமீபத்தில் பேரணி ஒன்று நடைபெற்றது. அந்த பேரணியின் போது தொண்டர் ஒருவர் ஜெகன்மோகன் புகைப்படத்துடன் கூடிய ஒரு வாசகத்தை இடம்பெற்றிருந்த பதாகை ஒன்றை ஏந்தி சென்றார். அதில் புஷ்பா 2 படத்தில் இடம்பெற்றிருந்த ஒரு வசனமானது எழுதப்பட்டிருந்தது. அதாவது தலைகள் அனைத்தும் ஒன்றாக வெட்டி கொய்யப்படும் என்ற அந்த அர்த்தமுள்ள அந்த வசனம் அதில் இடம்பெற்றிருந்தது. இந்த வசனம் என்பது தெலுங்கு தேசம் கட்சியினரை மிரட்டும் வகையில் உள்ளதாகவும் ஆபத்துக்கு அதாவது அமைதிக்கு குண்டகம் விளைவிக்கும் வகையில் உள்ளதாக கூறி அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெகன்மோகன் ரெட்டி அந்த கருத்தில் என்ன இருக்கிறது, அது ஒரு சினிமா படத்தினுடைய வசனம், ஒரு சினிமா படத்தினுடைய வசனத்தை கூட பயன்படுத்துவதற்கு தடையா, அதற்கு கூட தடை விதிக்கப்படுகிறது, இது ஜனநாயக நாடு, இதற்கு கூட சுதந்திரம் இல்லையா என்கிற ரீதியில் அந்த வாசகத்தை அவர் நியாயப்படுத்தி பேசியிருந்தார். இது தொடர்பாக பேசியிருந்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரை இது மிகவும் தவறான ஒரு விவகாரம், இதற்கு ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரவு தருவது இன்னும் ஆபத்தானது என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த சந்திரபாபு நாயுடுடைய மகனும் ஆந்திரா அமைச்சருமான நரா லோகேஷும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இது போன்ற செயல் என்பது பொது அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இது மிகவும் ஆபத்தானது என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த பதாகையை ஏந்தி வந்த நபர் தங்களது கட்சி தொண்டர் அல்ல, அவர் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர் என்று விளக்கத்தையும் ஜெகன்மோகன் ரெட்டி அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.